வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா பாலிட்டியில் 10th ஸ்டாண்டர்டுடைய முக்கியமான லெசன், செகண்ட் லெசனான மத்திய அரசு அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். ஸோ நேற்று மத்திய அரசோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதில் குடியரசுத் தலைவர் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் துணை குடியரசுத் தலைவரை பற்றியும் பிரதமரை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன் எப்பவுமே நாட்டோட முதல் உயர்ந்த தகுதி என்ன அப்படின்னா, உயர்ந்த தகுதி என்ன அப்படின்னா யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் இரண்டாவது மிக உயர்ந்த தகுதி நாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஸோ இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருந்து, அதாவது எந்த நாட்டோட பதவி மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட துணை குடியரசுத் தலைவரோட பதவி மாதிரி தான் இந்த நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவர் பதவியும் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்ட் இவரை பற்றின ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 63 and 64. ஆர்டிக்கிள் 63, 64 தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றின டீட்டெயில் கொடுக்குது. 63 என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நாட்டோட இரண்டாவது உயர் பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிப்பார் அப்படிங்கிறத சொல்றாங்க. 64 என்ன சொல்றாங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட தலைவராக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவையின் தலைவராக துணை குடியரசுத் தலைவர் இருப்பாருங்கிறத 64ல சொல்றாங்க. அண்ட் இவரோட தகுதிகள், ஒரு நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவராக ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு குடிமகனா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 35 வயசு நிறைவுடையவராக இருக்கணும். அடுத்து நடுவண் அரசுலையோ அல்லது மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புலையோ எந்த ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய வேலையும் அவர் பார்க்கக்கூடாது. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக இருப்பார். ஸோ அதனால அதில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அது எல்லாமே இவருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இவருடைய தேர்தல் மற்றும் பதவி காலம். ஸோ இவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்கன்னா 66(1) சொல்கிறாங்க. எப்படி குடியரசுத் தலைவருக்கு மறைமுக தேர்தல் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் மறைமுக தேர்தல் நடத்தி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையோட துணைத் தலைவர் தான் இவரோட பணியை செய்வார். அடுத்து இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அடுத்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது, இப்போ குடியரசுத் தலைவர் பதவியிலையும் யாரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் பதவியிலையும் யாரும் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரோட வேலையை செய்வார். ஓகேவா, குடியரசுத் தலைவர் இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் அவரோட வேலையை செய்வார். இப்படி எப்போ இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரோட வேலையை செய்வதற்காக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969ல் 1969 அப்போ இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிதயத்துல்லா அவர்கள், ஹிதயத்துல்லா. இவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறாரு. ஓகே, ஸோ எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதவி நீக்கம். இப்போ துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். மக்களவையோட ஒப்புதல் இருக்கணும், அதோட மாநிலங்களவையோட பெரும்பான்மையை நிறைவேற்றி தீர்மானத்தை நிறைவேற்றினாதான் இவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். அடுத்து இத்தகைய தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு வழங்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், அதை அறிவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் பதவி நீக்கம் செய்கிறாங்க. சரி, இவர் என்ன வேலை பார்ப்பாரு, துணை குடியரசுத் தலைவர் என்ன பார்ப்பாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன்னா மாநிலங்களவை தான் தலைவராக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் மாநிலங்களவையோட நடவடிக்கையை முறைப்படுத்துவார். அப்புறம் மரபு ஒழுங்கு முறையை தீர்மானிப்பார். அப்புறம் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்வார். இந்த தீர்மானம் கொண்டு வரலாம், இந்த கேள்விகளை மாநிலங்களவையில் நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது துணை குடியரசுத் தலைவர் தான். மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும் முடிவுக்கு கொண்டு வரவும் செய்வார். அடுத்து குடியரசுத் தலைவர் கடமைகள் ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரின் பணியை கவனிப்பார். இப்போ குடியரசுத் தலைவரால் செய்ய முடியலை,
அவரோட வேலையை, இல்லை அவர் வந்து பதவி விலகிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நாட்டிலேயே இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் தான் அவருடைய வேலையை பார்ப்பாங்க. குடியரசுத் தலைவரோட வேலையை பார்ப்பாங்க. அண்ட் அதுவுமே மேக்ஸிமம் 6 months வரைக்கும் தான். அதுக்குள்ளே புதுசாக ஒருத்தரை நீங்கள் குடியரசுத் தலைவராக எலெக்ட் பண்ணணும். அடுத்து முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட்டு. இவருக்கான ஓட்டுங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். ஓகேவா? இப்போ சட்ட மசோதா மாநிலங்களவையில் கொண்டு வர்றாங்க. அப்போ மசோதா கொண்டு வந்தாங்க, அதை சட்டமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வாக்கெடுப்பு எடுப்பாங்க இல்லையா? அப்போ கரெக்டாக ரெண்டுமே டை பிரேக்கர் மாதிரி குறிப்பிட்ட அளவு மெம்பர்ஸ் வந்து வேணான்னு சொல்கிறாங்க, அதே அளவு மெம்பர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஒருத்தரோட ஓட்டு போட்டால் முடிவு பண்ணலாம். அப்படிங்கிற சமயத்தில் யார் அதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். இது வந்து எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்கன்னா 100வது ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. அடுத்து சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அப்போ அந்த ஒரு வாக்கு இருந்துச்சுன்னா அந்த மசோதாவை கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாதுங்கிற முடிவை எடுக்கலாம். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட். அடுத்து இந்திய துணை குடியரசுத் தலைவர்கள் இது வரைக்கும் யார் யார் இருந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இது வரைக்கும் எவ்வளோ இந்திய துணை குடியரசுத் தலைவர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1952 to 62 10 years வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து 62லேருந்து 67 வரைக்கும். அப்புறம் விவி கிரி 7லேருந்து 69 வரைக்கும். அப்புறம் ஜிஎஸ் பதக் அவர்கள் 69 to 74. பிடி ஜாட்டி வந்து 1974 to 1979. அடுத்து முகமது இதயத்துல்லா அவர்கள் வந்து 1979 to 84 வரைக்கும். ஆர் வெங்கட்ராமன் வந்து 84 to 87. சங்கர் தயாள் சர்மா 87 to 92. கேஆர் நாராயணன் 1992 to 97. கிருஷ்ணகாந்த் வந்து 97 to 2002. பைரவன் சிங் ஷெகாவத் வந்து 2002 to 2007. முகமது ஹமீத் அன்சாரி வந்து 2007லேருந்து 2017 வரைக்கும். வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து 2017லேருந்து 2022 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்புறம் 2022லேருந்து 2025 வரைக்கும் ஜெகதீப் தங்கர் இருந்திருக்காரு. ஃபைனலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 செப்டம்பரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ துணை குடியரசுத் தலைவர்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னா காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கூட கேட்கலாம், இல்லைன்னா பொறுத்துகளை கேட்கலாம், எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வரலாம். அதாவது இவங்களை அசெண்டிங் ஏறு வரிசைப்படுத்துக, இறங்கு வரிசைப்படுத்துகிற மாதிரி கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட ஷார்ட்கட் வீடியோ நான் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இவங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து இதோட வந்து துணை குடியரசுத் தலைவரோட டீட்டெயில் முடிஞ்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம், பிரதமரோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 74(1) என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்கிறதுக்கும் அவருக்கு அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 74(1). பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து 74ல் 1வது பிரிவு. ஓகேவா? இந்த அரசியலமைப்பில் அதாவது பிரைம் மினிஸ்டர் இருப்பாருங்கிறத எதை பார்த்து நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட நாடாளுமன்றம். ஓகேவா? ஸோ வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தோட பேர், அவங்களோட நாடாளுமன்றத்தோட பேர் வெஸ்ட் மினிஸ்டர். ஸோ இதை பார்த்து தான் அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு முறையை. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. பிரதமர் முறைங்கிறது வந்து இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டோம். இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்தோட பேர் வந்து வெஸ்ட் மினிஸ்டர். அடுத்து எப்படி பிரதமர் வந்து நியமனம் செய்யப்படுறாரு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஆர்டிகல் 75 ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமரை நியமனம் செய்கிறது யாரு? குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? ஸோ மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது கட்சிகளின் கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக நியமனம் செய்வாங்க. அப்படி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும்?
நிலையில் பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடியவர் என குடியரசுத் தலைவரால் கருதப்படுகின்ற ஒருவரை பிரதமராக நியமனம் செய்வார். ஓகேவா? ஒன்று அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சியிலிருந்து இவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சியோட தலைவரை நியமனம் செய்வாங்க. அப்படி இல்லை, அப்படி அவங்களுக்கு பெரும்பான்மையே கிடைக்கல, அப்படி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய ஒருத்தரை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பிரதமராக செலக்ட் பண்ணுவார். பாராளுமன்றத்தோட இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத போது 6 மாத காலத்திற்குள் உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதாவது அப்படி பிரதமர் கேண்டிடேட்டாக ஒருத்தரை கொண்டு வராங்க, அவங்க பெரும்பான்மை கட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் பிரதமராக ஆயிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணணும், 6 மந்த்ஸ்க்குள்ள அவர் 2 அவையிலையுமே உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபித்து காட்டணும். ஸோ உறுப்பினராக ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பதவிக்காலம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காங்க, 1966 ராஜ்யசபாவிலிருந்து இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்த முறையில் வந்து ராஜ்யசபாவிலிருந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் 1966. பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கொண்ட கட்சி அல்லது கட்சியின் தலைவராக இருக்கும் வரை பிரதமர் தொடர்வார், குறிப்பிட்ட பதவிக்காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட முதல் துணை பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள். துணை பிரதமர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து இவருடைய வேலைகள், செயல்பாடுகள், கடமைகள் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகிள் என்னன்னு கேட்டாங்கன்னா 78. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், அமைச்சர்களோட நிலையை அறிந்து அவர்களுக்கான துறையை வந்து செலக்ட் பண்ணுறது, ஒதுக்கீடு செய்வது பிரதமர் தான். ஒதுக்கீடு செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்தந்த துறையை ஒதுக்கியிருக்கோன்னு சொன்னால் அவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செஞ்சு வைப்பார். ஸோ தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்கிறது பிரதமர் தான். கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத போது தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 கலந்து ஆலோசிக்கலாம். பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். நடுவண் அரசின் விவகாரங்கள், சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவரோட விவாதிக்கிறார். ஸோ அப்போ வேலை பார்க்கும்போது பிரதமரும் குடியரசுத் தலைவரும் இணைஞ்சு தான் முடிவுகளை எடுக்கிறாங்க. அடுத்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். ஓகேவா? அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே பாலமாக இருப்பவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் தான். அண்ட் நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சி குழு, இது எல்லாத்துக்குமே உதவி செய்வது பிரதமர் தான். நாட்டின் உண்மையான தலைவர், பெயரளவு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், ஆனால் உண்மையான தலைவர் வந்து பிரதமர் தான். நாட்டோட முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட, நாட்டில் என்ன நடக்குது, இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதும் பிரதமர் தான். காமன்வெல்த், அணிசேரா நாடுகளோட உச்சி மாநாடு, சார்க் நாடுகளோட மாநாடு, இது எல்லாத்துலேயுமே யார் பங்கேற்பாங்கன்னா பிரதமர் தான் பங்கேற்கணும். பிரதமருக்கான அலுவலகம்ங்கிறது 1947 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து அமைச்சரவை குழு. ஸோ இப்போ அமைச்சரவை குழு மூலமாக தான் பிரதமரே வேலை செய்கிறாரு. ஸோ இந்த அமைச்சரவை குழு அப்படிங்கிறது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர் தான் ஆலோசனை கொடுக்குறாரு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. ஸோ அவருடைய பிரதமரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, அமைச்சரவையை நியமிக்கிறாரு. அதாவது மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து 15% மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக இருக்க வேண்டும்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வரையறுக்கிறது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ்? 15%. நடுவண் அமைச்சர்களோட வகைகள் என்னென்ன மாதிரியான அமைச்சர்கள் இருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசுல அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேபினட் அமைச்சர்கள் அல்லது ஆட்சி குழு அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு வகை இருக்காங்க. 2வது ராசாங்க அமைச்சர்கள், அப்புறம் இணை அமைச்சர்கள்னு சொல்லி 3 கேட்டகரியில இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேபினட் அமைச்சர்கள்னா நிர்வாகத்தோட மைய கருவை உருவாக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களோட முறைசாரா அமைப்பு தான் கேபினட்னு சொல்றோம். அரசாங்கத்தோட பாதுகாப்பு, நிதி சம்பந்தமா, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை, இது எல்லாத்துலேயுமே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க தான் கேபினட் அமைச்சர்கள். அடுத்து ராசாங்க அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சில அமைச்சர்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி துறையை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒதுக்கப்பட்ட துறைக்கு மட்டும்தான் இந்த அமைச்சர்கள் வந்து பொறுப்பாக இருப்பாங்க. அவங்க தான் ராசாங்க அமைச்சர்கள்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்களை கூப்பிட்டா மட்டும், அதாவது இந்த துறையிலிருந்து இந்த அமைச்சர் வாங்கங்கிறத அழைப்பு விடுத்தா மட்டும்தான் இவங்க அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்க முடியும்.
அடுத்து இணை அமைச்சர்கள்னா கேபினட் அமைச்சர், ராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவங்க உதவி செய்வாங்க. இந்த இணை அமைச்சர்கள் வந்து இவங்களோடையும் உதவி செய்வாங்க, இவங்களுக்கும் உதவி செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து 3 வகையான நடுவண் அமைச்சர்களோட வகைகள். அடுத்து பிரதமர்கள். இது வரைக்கும் இந்தியாவில் யாரெல்லாம் பிரதமராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு தான் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் முதல் பிரதமர். 1947லேருந்து 64 வரைக்குமே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குல்சாரிலால் நந்தா, இவர் வந்து கொஞ்சம் மாதங்கள் மட்டும்தான் பிரதமராக இருந்திருக்காரு. மே 1964லேருந்து ஜூன் 1964 வரைக்கும். அடுத்த 4 வருஷம் 64 to 68 வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இருந்திருக்காங்க. அடுத்தும் திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, குல்சாரிலால் நந்தாவை சில மாதத்துக்கு மட்டும், ஓகேவா, சில நாட்களுக்கு மட்டும் சொல்லலாம், ஒரு 13 நாட்களுக்கு மட்டும் இவர் பிரதமராக இருந்திருக்காரு. அப்புறம் இந்திரா காந்தி, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இருந்திருக்காங்க, 1966லேருந்து 77 வரைக்கும். மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்காரு, 77 to 79. சரண் சிங் வந்து 1 year, 79 to 80. இந்திரா காந்தி அம்மையார் திருப்பி ஆல்ரெடி இந்த இயரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்திரா காந்தி அம்மையார் எப்போ வந்திருக்காங்கன்னா 80 to 84. அதுக்கப்புறம் அவங்க பையனான ராஜீவ் காந்தி வந்து 84 to 89 வந்திருக்காரு. விபி சிங் இருந்திருக்காங்க 89 to 90 வரைக்கும். சந்திரசேகர் அவர்கள் 90 to 91 வரைக்கும். நரசிம்ம ராவ் 91 to 96. வாஜ்பாய் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள்னு சொல்லலாம், ஓகேவா, ஒரு மாதம் 16/5/1996 to 1/6/1996, இவர் சில நாட்கள் மட்டும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தேவகவுடா 96லேருந்து 97 வரைக்கும். ஐகே குஜரால் அவர்கள் 97 to 98 வரைக்கும். அகைன் என்ன இருக்கு, வாஜ்பாய் அவர்கள் வந்திருக்காங்க 98 to 2004. அப்புறம் மன்மோகன் சிங் வந்து 2004 to 2014 வரைக்கும், கிட்டத்தட்ட 10 வருஷம். நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2014 வரைக்கும், இப்போ 2026 வரைக்கும் அவர் தான் இருக்கார். ஸோ இது வரைக்கும் மொத்தம் 18 பிரதமர்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஷார்ட்கட்ஸுமே நான் வீடியோ ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதை எப்படி வந்து நீங்கள் ஆர்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து குடியரசுத் தலைவர்கள். இது வரைக்கும் எத்தனை குடியரசுத் தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், 50லேருந்து 62 வரைக்கும். அதிக நாட்கள் இருந்தவர், குடியரசுத் தலைவர்களே அதிக நாட்கள் இருந்தவர் வந்து இவர் தான். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து 62 to 67. ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து 67 to 69. இவர் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் இனத்தவர் வந்து குடியரசுத் தலைவரானவர் ஃபஸ்ட்டு இவர் தான். விவி கிரி மே 1969லேருந்து ஜூலை 1969, இவர் சில மாதங்கள் மட்டும்தான் இருந்திருக்காரு. முகமது ஹிதயத்துல்லா, இவரும் சில மாதங்கள் தான், ஜூலை 1969 to ஆகஸ்ட் வரைக்கும். அலுவலகத்திலே இறந்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பி விவி கிரி வர்றாரு 69லேருந்து 74 வரைக்கும். எல்லாரும் வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் இவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்புறம் பஹ்ருதீன் அலி முகமது 74 to 79, குறைந்த வயசில், ரொம்ப கம்மியான வயசுலேயே இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. விடி ஜாட்டி, இவர் வந்து மே 1977லேருந்து ஜூலை 1977 வரைக்கும். இவர் தான் முதல் சீக்கியர். அதே மாதிரி வயதானவரும் இவர் தான், வயதான குடியரசுத் தலைவரும் இவர் தான் சொல்கிறாங்க. நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து 77 to 82 வரைக்கும். கியானி ஜெயில் சிங் 82லேருந்து 87. வெங்கட்ராமன் வந்து 87 to 92 வரைக்கும். சங்கர் தயாள் சர்மா 92 to 97. KR நாராயணன் அவர்கள் வந்து 97 to 2002. அடுத்து ரொம்ப முக்கியம், 14வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா APJ அப்துல் கலாம் அவர்கள். 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்திருக்காரு. ஒரு முதல் அறிவியல் அறிஞர் வந்து குடியரசுத் தலைவராக ஆனதுங்கிறது இவர் தான் ஃபர்ஸ்ட், APJ அப்துல் கலாம். இவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா 14வது குடியரசுத் தலைவர், 2002லேருந்து 2007 வரைக்கும். அடுத்து பிரதிபா பாட்டீல் அவர்கள் வந்திருக்காங்க 2007லேருந்து 2012. இது வரைக்கும் யாருமே பெண்கள் கிடையாது குடியரசுத் தலைவர், இவங்க தான் முதல் பெண் குடியரசுத் தலைவர் ஆனாங்க. அப்புறம் பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2012லேருந்து 17 வரைக்கும், 2017 வரைக்கும் இருந்திருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் வந்து 2017 to 2022. இப்போ வந்து திரௌபதி முர்மு
இவங்க வந்து 2022 இப்போ வரைக்கும் இவங்க தான் இருக்காங்க. ஸோ மொத்தம் 18 குடியரசுத் தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ் வீடியோவுமே நான் இருக்குது. ஸோ அதை தேடி எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் மத்திய அரசு, இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.